சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான வாய்ப்பும் உள்ளது. எங்கள் தேசத்தில் மிகவும் பின்தங்கிய மற்றும் அடைய கடினமாக இருக்கும் சில பகுதிகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாலுகாவை தத்தெடுக்க உங்களை அழைக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலயமா உங்களை சந்தித்ததில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். சினர்ஜி இந்தியா வட மாநிலத்தில் அநேக இடங்களில் தங்களோட மிஷினரி பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட மிஷினரி குடும்பங்களை நாங்கள் தாங்குகிறோம். 357 தாலுக்காகளில் எங்களுடைய மிஷினரி ஊழியர்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கென்று அநேக பணிகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நீங்களும் எங்கள் மிஷினரி ஊழியத்தோடு இணைந்து சினர்ஜி இந்தியா மிஷினரி ஊழியத்தோடு இணைந்து செயல்பட விரும்பினா இந்த தொலைக்காட்சியில் போடப்படுகிற இந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களோட ஊழியத்தை குறித்து நாங்கள் நிறைய காரியங்கள் அந்த இடத்துல ஷேர் பண்ணுறோம். நீங்களும் எங்களை ஊழியத்துக்காக தொடர்ந்து உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்துக்கோங்க. என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரோட ராஜ்யத்தின் நிமித்தமாக செயல்பட விரும்புகிறோம். ஆண்டவரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை போலத்தொரு தருணத்தில் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலமாக உங்களை இந்த மாலைக்காக வாழ்த்துவதில் பேர் ஓகை கொள்கிறோம். பொதுவான திருச்சபை உலகமெங்கும் லெந்து என்கிற ஒரு ஆவிக்குரிய தபசு நாட்களுக்கு, அருள் நாட்களுக்காக நம்ம அழைத்திருக்கிறது. பொதுவான திருச்சபைகளில் இவைகள் வசந்த காலம் என்று அழைப்போம், மீட்பின் காலம் என்று அழைப்போம். பிற சபைகளும் இது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒழுங்காக இருப்பதனால இவைகளை ஏற்கவும் இவைகளை ஒட்டி ஆவிக்குரிய காரியங்களை செய்யவும் இப்போது உலகமெங்கும் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வைக்கான ஒரு அழகான வசந்த காலங்களாக இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறுக்கு முன்பாக வருகிற 40 நாட்கள், ஏறத்தாழ 6 வாரங்களை திருச்சபை வெகு விமரிசையாக தன்னுடைய ஆவிக்குரிய எழுச்சிக்காக, உண்மையான மனம் திரும்புதலுக்காக, வேத வசனத்துக்கு முன்பாக நம்மை நாமே நிறுத்தி அவைகளில் தேறுவதற்காக அழைக்கிறது. ஜபம், உண்மையான ஆழமான ஒப்பு கொடுத்தலுள்ள ஜபம், உபவாசம். ஆண்டவரே அவருடைய அருள் திட்டத்தில் நம்மை பிற காரியங்கள் நின்று விலக்கி ஆண்டவரின் பாரத்தை ஏற்று நம்முடைய தேவைகளுக்காக, நம்மை சூழ இருக்கிற சவால்களுக்காக, தேசத்தின் தேவைகளுக்காக, இதை போலத்த ஒரு காலத்தில் மனித குலத்தில் சபை சார்ந்த நம்மை போன்ற மிஷனரி அமைப்புகள்
செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்காக உபவாசத்தை மேற்கொள்கிறோம், சுய வெறுப்பை மேற்கொள்கிறோம். எத்தனை அழகான பாரம்பரியத்தை நம்முடைய பெற்றோர், பெற்றோரின் பெற்றோர், அவர்களின் பெற்றோர், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் இதை போலத்தொரு காலத்தில் மகத்தான சாதனைகளை சுய வெறுப்புக்காக அவர்கள் செய்து நிறைவேற்றியதை இந்த காலங்களில் நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேதத்தை புது விதங்களில் பார்க்கவும், அவைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஏற்கவும், ஊழியங்களில் ஒரு புது பார்வை பெறவும், உள்ளான் வாழ்வில் தாழ்மை, நீதி, நியாயம், ஒப்புரவாகுதல், மனம் திரும்புதலுக்கான மிக அடிப்படை அத்தியாவசிய குணாதிசயங்களை நமக்குள்ளாக உள்ளூர உருவாக்கி கொள்வதற்கும் ஆண்டவர் இந்த காலங்களை பயன்படுத்துகிறார். 2 பதங்களை இதை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று பாரம்பரியம், இன்னொன்று பாரம்பரிய வாதம், பாரம்பரிய மதம், ட்ரெடிஷனலிசம். ட்ரெடிஷன் நம்முடைய முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் வைத்திருந்த அழகான விசுவாசத்தை நம்முடைய நாட்களுக்காக, நம்முடைய சூழலுக்காக, நமக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்வதற்காக தரப்பட்டிருக்கிற அழகு காலமாக இதை பயன்படுத்துவது. ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை, சடங்கை நமக்காக கொண்டாடுவதில்லை. வெறுமையான அர்த்தமில்லாத ஒரு வெளிப்படையான காரியங்களை செய்வதற்காக மட்டும் நாம் வைத்துக் கொள்வதில்லை. இது பாரம்பரியம். பாரம்பரிய மதவாதம் எந்த விதமான அர்த்தமும் இல்லாதபடி அவைகளை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று ஒரு 40 நாட்கள் கண்மூடித்தனமாக மதவாதத்துக்காக செய்வது. இவைகள் எல்லா சமயங்களிலேயும் இருக்கிறது. 40 நாட்கள், 21 நாட்கள், 32 நாட்கள், இல்லை இப்போது அமாவாசை, இப்போ பௌர்ணமி என்றெல்லாம் செய்கிறார்கள். சமீபத்தில் நாங்கள் ஒரு குழுவினராய் மகா கும்பமேளாவில் கூடி வந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் உலா வந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் அக்கறைப்படவும், எப்படிப்பட்ட ஏக்கத்தோடு கூட இந்த நாடு கோடி கோடியாக கங்கை, யமுனை நதிகளுக்கு இதிகாசங்களின் காலங்களுக்காக தங்களை 1000 ஆண்டுகளாக இப்படி ஏங்கி திரிகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் அங்கே இருக்கிற ஊழியர்களோடு கூட நாங்கள் ஜப நடை சென்றோம். ஆண்டவரின் அருள் திட்டத்தில் இந்த வசந்த காலங்கள் என்று அழைக்கப்படுகிற மீட்பின் காலங்களுக்காக தரப்பட்ட இந்த வசந்த கால இலந்து காலங்கள் நம்மை உள்ளான வாழ்வு நெறிகளில் துலங்க செய்ய, நம்மை நேர்மறையாக பார்க்க, நிதானமாய் அறிய, அக்னியாய் உள்ளான வாழ்வுக்கு அர்த்தம் செறிந்த ஒரு துளிர்விட்ட புது ஆவிக்குரிய கிருபைகளுக்காக கீழ்ப்படிய இணங்க ஆண்டவர் தரும் அழகு கிருபையாக பார்க்கிறோம். மத்தேயன்பார் தன்னுடைய நற்செய்தி நூல் எழுதும்போது 4வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறிக்கிறார். 3 சுவிசேஷங்கள் இதை கூறுகிறது. இவர் இன்னும் இதை தெளிவாக கூறுகிறார். அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் தம்முடைய அருள் திட்டத்தில் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, வழி விடப்பட்டு, ஆவியானவரால் அதற்கு இசைவு பெற்று அனுப்பப்பட்டதாக இந்த நற்செய்தி நூல் பதிவு செய்கிறது. சோதனை, பிசாசின் குறுக்கீடு, சாத்தானின் செயல்கள், அவர் 100% ஆண்டவரின் அருள் திட்டத்தில் மனிதனாக இருந்ததுனால அதை மேற்கொள்வதற்கு அவர் எடுக்கிற பிரயாசத்தை இந்த நற்செய்தி நூல்கள் நமக்கு நன்றாக தெளிவுபடுகிறது.
குற்றமில்லாத மனிதராய் இந்த பூமியில பாலஸ்தீன தேசத்தில் அவர் புழுதி தரையில நடந்து வந்ததையும், தேவகுமாரனாக ஆண்டவரின் அருள் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றியதையும் இந்த வேத பகுதி நமக்கு கூறுகிறது. நமக்கு கூட இவைகள் வெகு தூரமாக இல்லை இல்லையா? ஊழியத்தில் இருக்கும்போது, ஆண்டுடைய விசுவாசத்தில் வளரும்போது, முதல் முறையாக இந்த ஆண்டவரை இத்தனை தூரமான காட்சியில், தொலைபேசியில், அலைபேசிகளில், நம்முடைய யூடியூபில் இவைகளை காணும்போது, ஆண்டவரின் அருள் திட்டத்தில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்ற ஆண்டுடைய அடியவர்களுக்கு பிசாசு, சாத்தானின் குறுக்கீடு, சோதிக்கப்படுவது, அதற்காக அவன் செய்கிற விதங்கள், சூழ்ச்சிகள் புதியதாக இருக்க வேண்டியதில்லை. அதை கூறுவதற்காகத்தான் இந்த ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பதாக அவர் 40 நாட்கள் வனாந்திரத்தில் சென்று உபவாசம் இருந்ததாக, அதன் பின்பு தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு துவங்குவதாக வேதவசனம் இங்கே கூறுகிறது. வல்லமை வாழ்வுக்காக, விடுதலை வாழ்வுக்காக, கடவுளின் திட்டத்தில் விடுதலையை அருளுகின்ற ஊழியங்களை செய்வதற்காக, சகல நுகத்தடிகளையும் முறிப்பதற்காக, ஒரு வாழ்வு மாற்றத்துக்காக தன்னை ஏற்பதற்கு ஒரு அழகு தருணமாக இந்த 40 நாட்களை அவர் பயன்படுத்தினார். 3 விதமான சோதனைகளை எஞ்சியிருக்கிற அந்த அதிகாரத்தின் 11 வசனங்கள் நமக்கு கூறுகிறது. இது புதிதல்ல. ஒரு ஆப்பிள் பழத்தை தந்து சர்ப்பம், அப்போது சாத்தான் அல்லது பிசாசு என்று இப்போது அழைக்கிறோம், ஆதி தகப்பனை, தாயை ஏமாற்றி பொய் சொல்லி பரலோகத்தின் பாக்கியத்தை இழந்து மரணத்தை சுதந்திரித்தார்கள் இல்லையா? அதே போலலாம் கண்களுக்கு கவர்ச்சியாக, உடலுக்கு அதன் ருசிக்கு, சிற்றின்பத்திற்கு எத்தனையாய் ஒரு வலை விரித்து ஒரு புழுவை போல அந்த மீனை பிடிப்பதற்கு மீனவர் தன்னுடைய தூண்டிலை போடுவது போல மனிதர்கள் சோதிக்கப்படுகிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, வாழ்வின் பெருமை, இதையே ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஆதி பிதா ஆதி தாய் சந்தித்த அதே அனுபவத்தை இங்கே அவர் சந்திப்பதாக வேதவசனம் கூறுகிறது. அப்போஸ்தலர் யோவான் இதனை புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கூறும்போது இதே வார்த்தை கொண்டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று நடைமுறையிலே அது போதிக்கிறார். அதை போதித்துக் கொண்டிருக்கும் போதே வெகு கூர்மையாக, வலுவாக, வல்லமையாக தன்னுடைய வார்த்தையை இந்த நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வுக்காக அப்போஸ்தலர் தருகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரின் அருள் திட்டத்தில் 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் உள்ளவைகளின் அன்பு கோராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவ்வுலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகளும் அல்ல. உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எத்தனை வலுவான வார்த்தை! இந்த உலகத்தில், ஆனால் இந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாக, இந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகிறவர்களாக அல்லாதபடி வாழ்வதற்காக
ஆண்டவர் நம்மை அழைப்பதை அப்போஸ்தலன் யோவான் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு எழுதும்போது எழுதப்பட்ட அதே வசனத்தை இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டின் அப்பட்டமான ஒரு தேவையாக பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன ஏதுவை காண்பித்து ஆண்டவரின் அருள் திட்டத்தில் பெரும் நோக்கை வழி சிதற பண்ணுகிறதற்காக அவன் நிற்பதையே இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. இந்த சோதனை ஒரு திறந்த கதவின் வழியாக வருகிறது. மடமடன்னு மடை திறந்த வெள்ளம் போல வருகிறது. கல்லூரி நாட்களில் இந்த சோதனைகளை குறித்து என்னுடைய பேராசிரியர் அப்போது இருந்த நற்செய்தி மாணவர் மன்றங்களில் திரும்ப திரும்ப வாலிப பிராயத்தில் உரைத்தது இப்போது ஆழமாக பயந்திருப்பதை பார்க்கிறேன். அப்போது இருந்த இளம் பருவத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை வலு உள்ளதாக அவைகள் இருக்கிறது. சோதனை நிஜம், மனிதர்கள் தோற்பது நிஜம், அதை போலவே நிஜமானது ஆண்டவர் அருளும் வல்லமை. சோதனைக்கு தப்பிப்பதை ஆண்டவர் அருளுவது, அதை தப்பிக்கிற போக்கை நமக்கு இந்த பூமியிலே தருவது, அவைகளில் நின்று நம்மை காத்து கொள்வதற்கு அவர் அருளுகின்ற ஈவும் நிஜம். இதை 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அன்றைக்கு சோதனைக்காரனை கையாண்ட விதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லை? அவைகள் அந்த 3 வாதங்களிலும் விதாண்டா வாதங்களிலையும் ஆண்டவர் அவனை ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு சந்திக்கிறார், அவனை விரட்டுகிறார். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகட்டுமே என்று அவன் சொல்லும்போது இத்தனை அழகான வார்த்தை பாருங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, பேய் 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்து இந்த வனாந்தரத்தில் நிற்கிறேன். இந்த 40 நாட்களின் பசி, அதில் ஆண்டவருடைய அருள் திட்டத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருந்தது, இவைகளுக்காக நான் காத்திருக்கும் போது எனக்கு வந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் இதை நம்புகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையினாலே அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீதிமான் அவருடைய மகத்தான நாமத்துக்குள்ளாக போய் ஓடி ஒளிந்து கொள்வான் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட மகத்தான திட்டத்திற்காக ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தையையே அவன் பயன்படுத்துகிறான். அப்பொழுது பிசாசு, இதற்கிடையில் வேறு என்ன நடந்தது என்று நமக்கு சொல்லப்படவில்லை, கோர்வையாக மளமளவென்று நடந்தது போல இருக்கிறது. நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு உடனடியாக பரிசுத்த நகரத்திற்கு, உப்பரிக்கு, உயர்வுக்கு கொண்டு சென்று, ஆஹா, ஜி பூம்பா என்று வாழ் என்று அழைக்கிறான் இல்லை? கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தவ ஊழியங்களில், சபையில் இல்லை, விசுவாச வாழ்வில் ஜி பூம்பா போல வாழ்வதற்கான ஒரு விளம்பரமும் கவர்ச்சியும் ஒரு கலைபராவும் எத்தனை எத்தனை மாயையான தோற்றங்களுக்கான ஒரு ஈர்ப்பை உலகமே கொண்டாடுகிறது. அது அல்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய குமாரன் என்றால் லெட்ஸ் ஜம்ப். உம்முடைய வசனத்தின்படியே அவர்கள் வந்து உன்னை தாங்கட்டும். இயேசு அவனை பார்த்து, அதற்காக சொல்லப்பட்டதல்ல, உன் கர்த்தரை பரிசோதிப்பதற்கு, சோதிப்பதற்கு. நானும் நீயும் யார்? ஆண்டவர் அருள் திட்டத்தில் தந்த அந்த வசனம், நான் அவருடைய எனக்குமுள்ள ஒரு வாழ்க்கைக்காக வாழும்போது எனக்கு தரப்பட்டிருக்கிற பாதுகாப்பு. அப்போது அவள் என் கால்களை இடராமல் காக்கிறார். அநாதி தேவன் அடைக்கலாம். அவர் சட்டைகளின் கீழ் எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது நித்திய புயம். அதை விட்டுவிட்டு அதை எடுத்து அவரை சோதிப்பதற்காக
என்னை நிரூபிப்பதற்காக, என்னுடைய குறுக்கு வழிக்காக நான் இதை பயன்படுத்துவதில்லையே. மறுபடியும் பிசாசு அவனை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய், ஆஹா, இதை தருகிறேன், அதை தருகிறேன், மலையை தருகிறேன், மடுவை தருகிறேன், நாட்டை தருகிறேன், ஜனங்களை தருகிறேன், பொன்னை தருகிறேன், கொள்ளை பொருளை தருகிறேன் என்றதை போன்ற ஒரு மிகப்பெரிய பட்டியலை தந்து, நீ சரண்டர், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆஹா, என்னை விட்டா ஆள் இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளாக வைத்து அதை நிறைவேற்றுவதற்காக திரைமறையில் நான் எதையும் குறுக்கு வழியில் சமரசம் செய்வதற்கான ஒரு ஈர்ப்பு, ஒரு சோதனை ஆண்டவருக்கு வந்தது. அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வரும்போது அவரை நேரடியாக பட்டவர்த்தமாக சந்தித்த இந்த மாபெரும் கொடூர சோதனையில் எத்தனை அழகான விதங்களில் கையாளுகிறார். அதுவரைக்கும் அவனோடு கூட போராடுகிறார். இப்போ அப்பாலே போ சாத்தானே, வேத வசனத்தை கொண்டு அதையும் கையாளுகிறார். இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் எத்தனையாய் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில் இன்றைக்கு தந்திருக்கிற நல்ல ஆயுதம் இந்த உபவாச காலங்கள், சுயவெறுப்பின் காலங்கள், தியாகத்தின் காலங்கள், ஜப காலங்கள், வேதம், ஊழியம், தர்மம் என்று இருக்கிற காலங்கள். இந்த காலங்களுக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த ஆண்டவருக்கு பணிந்து பிசாசை அப்பாலே போ என்று சொல்லும் விதங்களிலே வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதுக்கு எதிராக இருக்கிற அத்தனையையும் தகர்த்தெறிவதற்காக, அலங்கங்களை நிர்மூலம் செய்வதற்காக ஜபம் செய்ய, உபவாசம் செய்ய, சுய வெறுப்பு அவைகளில் வளர, தியாகத்தோடு ஊழியங்களை தாங்க, காணிக்கை கொடுக்க, காணிக்கை சேகரிக்க, வேதத்தை கற்க, அதன்படி வாழ, ஊழியத்தில் நம்மை புதுப்பிக்க இந்த ஆவிக்குரிய வசந்த காலங்கள் நமக்கு நிறைந்த கிருபையை தருவதாக. சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி பணியின் மூலமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற உள்ளூர மாவட்டங்களில் தாலுகா தோறும் இயேசுவை அறிந்திராத மனிதர்களுக்கு இயேசுவை தருவதற்காய், முதல் தலைமுறை மனிதர்களை தலைமைத்துவத்தில் திருச்சபைக்காக நிறுத்துவதற்காய், அவர்களை முன்னணியில் பயன்படுத்தி எஞ்சி இருக்கிற அந்த 11 கோடி மனிதர்களில் இன்னும் இயேசுவை கேள்விப்பெற்றாத இந்த மகாராஷ்டிரா மண்ணின் மனிதர்களுக்கு இயேசுவை தருவதற்காக சினர்ஜி இந்தியா மிஷன் துடிக்கிறது, உழைக்கிறது, முன்னிற்கிறது. உங்களுடைய கரம் அதற்காக தரப்படுவதற்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த 40 நாட்களின் லெந்து காலங்கள் நமக்கு விசேஷித்த நன்மைகளை தருவதாக, உள்ளூர வாழ்வில் ஒரு வசந்த காலங்களையும், வெளியூர வெளிப்படையாக நாம் ஈடுபடுவதற்கு அழகான தருணத்தையும், மீட்பு பணிக்காக இதில் ஈடுபடுகின்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அரணான அழகான அழைப்பை தருவதற்காகவும் இவைகள் பயன்படுத்தப்படுவதாக ஆண்டவரின் அருள் கிருபை இந்த காலங்களுக்காக அருளாய், கிருபையாய், நிறைவாய் அருளப்படுவதாக. ஆமென். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வடமாநிலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக, மிஷினரி பணிகளுக்காக அநேக காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினீர்கள் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் போடப்படுற இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த இந்திய தேசத்தில் செய்வார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, பாத நேரம் வரைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா காதுகளுக்காகவும் செவிகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாளில கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறேன். தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிவிளக்காய் ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை தரும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்துல வியாதியோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே துன்பத்தோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் தாமே ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறேன். நிறைய பெரிய காரியங்களை செய்கிறார். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான வாய்ப்பும் உள்ளது. எங்கள் தேசத்தில் மிகவும் பின்தங்கிய மற்றும் அடைய கடினமாக இருக்கும் சில பகுதிகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாலுகாவை தத்தெடுக்க உங்களை அழைக்கிறோம்.